ராணிப்பேட்டை மாவட்டம் தண்டலம் சேந்தமங்கலம் ரயில்வே கேட் கீப்பர்கள் பணி நேரத்தில் தூங்கியதாக ஆஷிஷ்குமார் கார்த்திகேயன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் செமாங்குப்பம் LC 170 ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது அவ்வழியாக வந்த ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மாணவர் மற்றும் ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயர சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் சார்பில் பல்வேறு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் 11 முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது LC கேட் லெவல் கிராசிங் குறித்து எடுக்கப்பட்டுள்ளது. எல்லா LC கேட்டுகளிலும் CCTV அமைப்பது கட்டாயம், பதிவு வசதியும் மின்சார வசதியும் போன்றவை ஏற்படுத்த வேண்டும். இந்த பணிகள் மிஷன் மோட் என்ற அதிவேக திட்டத்தில் செயல்படுத்த வேண்டும். க்ளோஸ் டு ரோட் டிராபிக் வகைகள் கேட்டுகளை ஓபன் டு ரோட் டிராபிக் கேட்டுகளாக மாற்றிக் கொள்ள சீராய்வு, இன்டர்லாக்கிங் பணிகளை அதிவேகமாக நிறைவு செய்ய நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் சார்பில் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக கடலூர் சம்பவத்தை மையப்படுத்தி 15 நாட்கள் பாதுகாப்பு ஆய்வு பணி தொடங்கியது ரயில்வே நிர்வாகம். நேற்று ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிக்கை ஒன்று வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிளாக் செக்ஷன்களில் உள்ள எல்லா லெவல் கிராசிங் கேட்களிலும் 15 நாட்கள் பாதுகாப்பு ஆய்வு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் ரயில் நிலையங்கள் இடையேயான ரயில் மார்க்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள LC கேட் 40 மற்றும் 44, அதாவது சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரிந்து வந்த கேட் கீப்பர்களான கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ்குமார் ஆகியோர் பணியின் போது தூங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 கேட் கீப்பர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது ரயில்வே நிர்வாகம் சார்பில் தகவலானது வெளியாகியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.